தமிழுடைய சிறப்புக்கு காரணம் அவர்கள் தாவரங்களை விலங்குகளை மதித்த ஒரு விதம். வலசை செல்லும் விலங்குகளான செங்கால் நாரைன்ட்டு கொக்கை பற்றி பாடுறாங்க, ஒயிஸ்ட்ரோக்கை பற்றி. இமயத்திலேருந்து குமரி வர செங்கால் நாரை தூது விடுறாங்க சத்தியமுத்து புலவர். 88 வகையான யானை வழித்தடங்கள் நேபாளிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்திருக்கு. ஆரவள்ளி மலைத்தொடரில் கன்னியாகுமரி வந்திருக்கு. வலசை செல்லும் காளை மாடு, இதுக்கு பேர் பாண்டி. இன்றைக்கி ராமநாதபுரத்தில் காளை மாடை அளக்கிற பொண்ணுக்கு பேர் பாண்டியம்மாள்னு பேர் வைப்பாங்க. இதுக்கு பாண்டி. இந்த காளை மாடு தென்காசியிலேருந்து காசிக்கு போன ஒரு குடும்பம் அங்கே காசியில் செத்து போயிட்டாங்க. அந்த காளை மாடு போட்டின வண்டி 1.5 வருஷம் கழித்து தென்காசிக்கு வந்துடுச்சு. அப்போ அது வலசை செல்லும் விதத்தை பாருங்கள். இந்த மூணுமே இந்த மக்களை நிலம் வழியாக வலசை செல்ல வைத்திருக்கிறது, சாத்து செல்ல வைத்திருக்கிறது, பறவைகள் மூலமாக வானத்தை திசை அறிய வைத்திருக்கிறது. ஆனால் கடலை இவங்களுக்கு புரிந்து கொள்ள வைத்தது யார்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. உலக நாட்டில் இருக்க எல்லா அறிஞர்களும் கேட்குறாங்க, கடலில் எப்படிலாம் ஒருத்தன் தைரியமாக அடுத்த நிலத்துக்கு போனான், அவனை போக வச்சது யார்? இது ஒரு கேள்வி பல நாளாக எல்லாருக்கும் இருக்குது. இந்த புரிதலை எனக்கு புரிய வைத்தது ஒரிசாமன், கலிங்கம்மன். 19 வருஷம் முன்னாடி ஒரு வாட்டி இந்த ஆமை முதுகில் கருவியை ரிப்பேர் பண்ண போகிறப்ப தான் தெரிஞ்சது, ஆமைன்றது நீரில் நீந்திக்கிட்டு வர்றது கிடையாது, வலசை செல்லும் நீரோட்டங்களை மிதந்து கொண்டு வருவது. மெக்சிகோவில் 20,000 கிலோமீட்டர் ஒரு ஆமை ஒரிசா கடைக்கு வருதுன்னா அது நீந்தி வர்றது கிடையாது. உண்மையிலே 6 அறிவு கொண்ட மனிதரை விட புத்திசாலி கொண்டது 5 அறிவு விலங்குகள் தான். எல்லா விலங்குகிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் நமக்கு 6 அறிவே வந்தது. ஒரு எறும்பு கிட்ட இருக்க தன்மையும், ஒரு காளை மாடுகிட்ட தன்மையும், ஒரு மாடு கிட்ட இருக்கிறது, கோழி கிட்ட, எல்லாத்தையும் விலங்குகளை பார்த்து தான் நம்ம நாகரிகத்தை கற்றுக்கிட்டோம். தாவரங்களை பார்த்து தான் நம்ம நாகரிகமே புரிதல் வந்தது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி உலக நாடு முழுக்கும் இந்த மக்கள், தமிழ் மக்கள்னு நான் சொல்லலை, ஒரு ஹியூமன் மைக்ரேஷன் கடல் வழியாக எப்படி உலக நாடுகளை போய் அடைஞ்சாங்க. ஒரு 500 வருஷம் முன்னாடி இந்த கடற்கரையில் சண்டை போட்டாங்களா? யாரும் தமிழர் கிடையாது. ஃப்ரெஞ்சுக்காரன் அடிச்சுக்கிட்டான், டச்சுக்காரன் அடிச்சுக்கிட்டான், இங்கிலீஷ்காரன் அடிச்சுக்கிட்டான், ஹாலண்ட்காரன் அடிச்சுக்கிட்டான், எல்லாம் அடிச்சுக்கிட்டான். ஏன்னா இது எம்என்னு சொன்னான். ஆனால் உண்மையிலே அன்றைக்கி நம்மெல்லாம் கூலி தொழிலாளர் தான் இருந்தோம். இப்போ இந்த மாதிரி உலகம் முழுக்கும் இந்த மக்களை இடம் மாற்றம் செய்ய வைத்தது யார்? பார்க்குறப்ப அந்த பெருமை யாருக்கு சேரும்னா நிலத்திலும் நீரிலும் வாழும் ஆமைக்கு தான் போய் சேரும்.